வாரணாசி. என்னதான் இந்த படம் 2027 ரிலீஸ் ஆக போற படமா இருந்தாலும் இப்போயிலிருந்தே இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹைப் கிரியேட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். இப்போ 2-3 நாளுக்கு முன்னாடி இந்த படத்தோட கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த கிளிம்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த படத்துல வரப்போற சில ஷார்ட்ஸை மட்டும் தான் காமிச்சிருந்தாங்க. அந்த ஷார்ட்ஸை பார்த்ததுல இருந்தே ஆடியன்ஸ் எல்லாம் பயங்கர எதிர்பார்ப்புல இருக்காங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு SS ராஜமௌலி படம். இந்த கிளிம்ஸ்ல வர ஷார்ட்ஸை வச்சு நிறைய யூடியூப் சேனல்ஸ் டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வரிசையில பந்தயத்துல நாங்களும் கலந்துக்கலாமான்ற மாதிரி என்னோட தியரிஸ் டீகோட் ஸ்டோரி ப்ரெடிக்ஷன்ஸோட நானும் வந்துட்டேன். நான் தான் உங்க காட்வின். வெல்கம் டு த காட்வின் ஷோ. SS ராஜமௌலி சார் இந்த படத்தோட ஸ்டோரியை பற்றி என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, ராமாயண கதையில் எனக்கு ஃபேவரட்டான ஒரு எபிசோட் இருக்குது, அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த கதையை நான் எழுதுனேன்னு சொல்லியிருப்பாரு. அது என்ன ஃபேவரட் எபிசோடுன்றது இந்த படத்தோட கிளிம்ஸை பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த கிளிம்ஸ்லேயே ஒரு ஷார்ட் பார்த்தீங்கன்னா ராமர் vs கும்பகர்ணா கிளாஷை தான் காமிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த படத்தோட வில்லன் பிருத்விராஜ் சுகுமாரன் சாரோட கேரக்டர் பேருமே கும்பானு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ராமர் vs கும்பகர்ணா இந்த ஒரு கிளாஷை பேஸ் பண்ணி தான் இந்த மொத்த கதையுமே இருக்க போகுதுன்றது நமக்கு தெரிய வருது. வாரணாசி அப்படின்ற இந்த படத்தோட பேரை ரிவீல் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்குமே குளோப் ட்ரோட்டர் அப்படின்ற பேர் தான் இந்த படத்தோட ப்ரமோஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருந்தாங்க. குளோப் ட்ரோட்டர் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உலகத்தை சுற்றி டிராவல் பண்றவன் அர்த்தம். ராஜமௌலி சாருமே கூட பல இன்டர்வியூஸ்ல இந்த படத்துல நிறைய டிராவல் இருக்க போதுன்றதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஆனா இந்த கிளிம்ஸோட எண்டில் எல்லாரையுமே சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி குளோப் ட்ரோட்டர்னு மட்டும் போடாம கீழே டைம் ட்ரோட்டர்னு போட்டிருக்காரு. எப்படி குளோப் ட்ரோட்டர்னா உலகத்தை சுற்றி டிராவல் பண்றவன் அர்த்தமோ அதே மாதிரி டைம் ட்ரோட்டர்னா டைமை சுற்றி டிராவல் பண்றவன் அர்த்தம். ஸோ இதுலயே படத்துல டைம் டிராவல் ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ண போதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. கிளிம்ஸை டீகோட் பண்றதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கேரக்டர்ஸை டீகோட் பண்ணிடலாம். இந்த படத்தோட கேரக்டர் ரிவீல்ல அவங்க முத ரிவீல் பண்ண கேரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட வில்லன் கும்பா. பேர்லே தெரியுது இந்த ஒரு கேரக்டரை ராமாயணத்துல வர கும்பகர்ணனை பேஸ் பண்ணி தான் எழுதியிருக்காங்க. கும்பகர்ணாவோட கதையை பத்தி நிறைய பேருக்கு தெரியும். பிரம்மர் கொடுத்த ஒரு சாபத்தினால 6 மாசம் தூங்கி ஒரு நாள் எந்திரிச்சு அன்னைக்கும் நல்லா சாப்பிட்டுட்டு திருப்பி 6 மாசம் தூங்கிடுவாரு. அதையும் தாண்டி இவரோட கேரக்டர் பத்தி பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். என்னதான் ராவணனோட தம்பியா இருந்தாலும் ஒரு ராட்சசனா இருந்தாலும் இந்த கேரக்டருக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கு. பர்சனலா பாத்தீங்கன்னா அவருக்கு எந்த விஷயம் சரின்னு படுதோ அதுதான் செய்வாரு. அது மட்டும் இல்லாம ராமாயணத்திலேயே ஒன் ஆஃப் தி மோஸ்ட் வைஸ் அண்ட் இன்டெலிஜென்ட் கேரக்டர்னா அது கும்பகர்ணன் தான். அந்த கடைசி போர்ல கூட ராமர் பக்கம் நியாயம் இருக்கிற விஷயம் தெரிஞ்சுமே அவங்க அண்ணன் சொன்ன ஒரே வார்த்தைக்காக ராமரையே எதிர்த்து நிப்பாரு. அவங்க அண்ணன் ராவணனுக்காக ராமர் படையில இருக்கிற 1000க்கும் மேற்பட்ட வானரர்களை அழிச்சிருப்பாரு. மேபி அதே கேரக்டரைசேஷன் தான் இந்த கும்பா கேரக்டருக்கும் கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த போஸ்டர் பார்க்கும்போதே கும்பா ஒரு பெரிய பணக்காரன்னு தெரியுது. இவரு கண்டிப்பா ரொம்ப இன்டெலிஜென்ட்டான கேரக்டரா தான் இருக்கணும். இந்த கேரக்டரை கும்பகர்ணன் கூட எப்படி கம்பேர் பண்றோம்னு பாத்தீங்கன்னா ராமாயணத்துல ராமர் கும்பகர்ணன் எப்படி சாவடிப்பாருன்னு பாத்தீங்கன்னா அவருடைய 2 கைகள் அண்ட் 2 கால்களையுமே வெட்டி தான் சாவடிப்பாரு. இந்த கும்பா கேரக்டருமே ஒரு கை கால் பேரலைஸ் ஆன கேரக்டரா தான் காமிச்சிருக்காங்க. அடுத்து அவங்க ரிவீல் பண்ண கேரக்டர் ஆக்ட்ரஸ் பிரியங்கா சோப்ரா நடிக்கிற மந்தாகினி கேரக்டர் தான். மந்தாகினின்ற பேர் பாத்தீங்கன்னா ராமாயணத்துல வர ஒரு நதியோட பேரை குறிக்குது. ராமாயணத்துல பாத்தீங்கன்னா ராமர், சீதா, லக்ஷ்மணன் இவங்க 3 பேருமே இந்த மந்தாகினி நதிக்கரையில தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. மந்தாகினி அப்படின்ற இந்த கேரக்டர் படத்தோட ஹீரோயினா தான் வருவாங்கன்னு சொல்லி என்னால 100% சொல்ல முடியாது. மேபி ஹீரோயினா இல்லாம படத்துல ஒரு பவர்ஃபுல் கேரக்டரா தான் இவங்களை போர்ட்ரே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க ஒரு ஸ்பையா இருக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்கு. ஃபைனலி அவங்க ரிவீல் பண்ண கேரக்டர் தான் மகேஷ் பாபு சார் நடிக்கிற ருத்ரா கேரக்டர். இந்த ருத்ராங்கிற பேரு டைரக்டா சிவனை தான் குறிக்குது. இந்த ஃபர்ஸ்ட் லுக்ல மகேஷ் பாபு சாரோட போஸுமே பாத்தீங்கன்னா டைரக்டா சிவன் ரெஃபரன்ஸ் தான். ருத்ராங்கிற பேரு ஒரு வகையில ஹனுமானையும் குறிக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா ராமருடைய ருத்ராவதாரம் தான் ஹனுமான்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வாரணாசி படத்தோட கிளிம்ஸை டீகோட் பண்ணலாம். இந்த கிளிம்ஸோட முதல் ஷாட்டே பாத்தீங்கன்னா வாரணாசியை தான் காட்டுறாங்க. அந்த பேருக்கு கீழேயே 512 காமன் ஏரானும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இந்த ஷாட்ல பாஸ்ட்ல இருக்கிற வாரணாசியை தான் காமிச்சிருக்காங்க. அதே ஷாட்ல கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா உள்ள ஒரு யாகம் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்த ஷாட்லயே அந்த யாகம் நடக்கிறத கிளியரா காமிச்சிருப்பாங்க. மித்தாலஜிஸ்ல இந்த மாதிரி யாகம்லாம் எதுக்கு பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்றதுக்காக பண்ணுவாங்க. மேபி இந்த ஒரு யாகத்தின் மூலமா தான் எதிர்காலத்துல அவங்கள நோக்கி ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டு இருக்குன்ற விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. அதை மீன் பண்ற வகையில 2027 காமன் ஏரான் போட்டு ஒரு ஆஸ்ட்ராய்டு வரதையும் காட்டுறாங்க. அது ஒரு சின்ன ஆஸ்ட்ராய்டு தான். ஆனா அதுக்கு பின்னாடியே ஒரு பெரிய ஆஸ்ட்ராய்டு வந்துட்டு இருக்கதையும் அவங்க காட்டுறாங்க. ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டு இருக்குங்கிறத இந்த ஷாட் மூலமா அவங்க ஃபோர்ஷேடோ பண்றாங்க. இந்த ஆஸ்ட்ராய்டு பேர் பாத்தீங்கன்னா சம்பவின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. சம்பவிங்கிற பேரு டைரக்டா பார்வதி தேவியை தான் குறிக்கும். அதுக்கு அடுத்து ஒரு ஷாட்ல பாத்தீங்கன்னா அண்டார்டிகால இருக்கிற ராஸ் ஐஸ் ஷெல்ஃப் தான் காட்டுறாங்க. இந்த ஒரு இடம் ராஸ் ஐஸ் ஷெல்ஃப் வந்து பல மிஸ்ட்ரீஸ்க்கு பேர் போன இடம். இந்த இடம் பல பனிப்பாறைகள் ஒன்னா சேர்ந்ததுனால உருவாக்கப்பட்ட இடம். இந்த இடம் பார்க்கிறதுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய செவர் மாதிரி இருக்கும். இதோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா மொத்த பிரான்ஸ் நாட்டையும் விட ரொம்ப பெருசா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு இடத்துல பல மிஸ்ட்ரிஸ் ஒளிஞ்சிருக்குன்னு நிறைய சயின்டிஸ்ட் சொல்றாங்க. உங்களுக்கு இன்னும் சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். நம்ம எல்லாருக்குமே மிஸ்டர் பீஸ்ட் அப்படின்ற யூடியூபர் பத்தி தெரியும். அவரு ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக இந்த ராஸ் ஐஸ் ஷெல்ஃப் கிட்ட போயிருப்பாரு. ஒரு இன்டர்வியூல மிஸ்டர் பீஸ்ட் கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ராஸ் ஐஸ் ஷெல்ஃப்க்கு நீங்க நேர்ல போயிட்டு வந்திருக்கீங்க, அப்படி அந்த இடத்துல என்ன மிஸ்ட்ரி ஒளிஞ்சிருக்குன்னு கேட்பாங்க. அந்த கேள்விக்கு மிஸ்டர் பீஸ்ட் பதில் சொல்றதுக்கே தயங்குவாரு. அந்த இடத்தை பத்தி என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க, நான் அதை இன்டர்நெட்ல மென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு அவர் சொல்லுவாரு. Bro, I can't say on stream. No way.
ஸோ அப்படிப்பட்ட இடத்த இந்த படத்துல காமிக்கிறதையும் தாண்டி அந்த ஒரு ஐஸ்பர்க்ல நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும் நிறைய பேர் மேலே ஏறிட்டு இருப்பாங்க. அதையும் தாண்டி அந்த ஐஸ்பர்கோட டாப்ல நீங்க நோட் பண்ணீங்கன்னா மகேஷ் பாபு சார் தெரிவாரு. ருத்ரா ஏதோ ஒரு விஷயத்தை தேடி தான் அந்த இடத்துக்கு போயிருக்காரு. அவர் தேடுறது கிடைக்க கூடாதுன்றதுக்காக அவர் நிறைய பேர் ஃபாலோ பண்ணி அவர் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கு அடுத்த ஷாட்ல பாத்தீங்கன்னா அந்த ராசை ஷெல்ஃபுக்கு கீழே ஒரு கப்பல் உடஞ்சி கிடக்கிறதையும் காட்டுறாங்க. அந்த கப்பலை பார்க்கும் போதே தெரியுது அது ரொம்ப பழமையான கப்பல். அண்ட் அது உடஞ்சி போய் பல வருஷமா உள்ள உடஞ்சு கிடக்குதுன்னு நினைக்கிறேன். ராமாயணத்துல ராவணனோட தங்கச்சி ஷூர்பனகா அந்த லங்கா நகரம் போருக்கு அப்புறம் அந்த இடத்துல இருக்க கூடாதுன்றதுக்காக ஒரு பெரிய கப்பல்ல அவங்களோட தங்கச்சி கும்பினியும் அங்க இருந்து வெளியே போயிடுவாங்கன்னு சொல்லி ராமாயணத்துல மென்ஷன் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கு என்னாச்சுன்னு சொல்லி ராமாயணத்துல மென்ஷன் பண்ணல. ஹிந்து மித்தாலஜிஸ் பேஸ் பண்ணி நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ஷூர்பனகா அண்ட் கும்பினி இவங்க ரெண்டு பேருமே கடல்ல மர்மமான முறையில இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. அவங்க எப்படி இறந்து போனாங்கன்றது கிளியர் அண்ட் கட்டா சொல்லல. பட் கடல்ல மர்மமான முறையில அவங்க கப்பல் உடைஞ்சு அவங்க இறந்து போயிட்டாங்கன்றதா இன்னி வரைக்குமே சொல்லிட்டு இருக்காங்க. மேபி ராஜமௌலி சார் அந்த ஒரு ஸ்டோரியை அவருக்கு ஏத்த மாதிரி ஆல்டர் பண்ணிருக்கலாம். அவங்க ரெண்டு பேரும் அந்த கப்பல் அண்டார்டிகா பக்கம் வரும்போது மர்மமான முறையில் அவங்க கப்பல் உடைஞ்சு அந்த உடைஞ்சு போன கப்பல் இன்னும் ராசை ஷெல்ஃப் கீழே தான் இருக்குன்ற மாதிரியும் ராஜமௌலி சார் இந்த படத்துல மென்ஷன் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்த ஷாட்ல பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்காவை காட்டுறாங்க. இதே இடத்த தான் வாரணாசி படத்தோட லீக் இமேஜஸ்ல நம்ம பார்த்திருப்போம். அண்ட் அப்படியே மேல நோட் பண்ணீங்கன்னா ஒரு பாராசூட் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அது வேற யாருமே இல்ல, நம்ம ருத்ரா கேரக்டர் தான். ஆப்பிரிக்காலயும் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை தேடி தான் அவர் வந்துட்டு இருக்காரு. அண்ட் இந்த சீன்ல நீங்க நோட் பண்ணீங்கன்னா நிறைய ஹிப்போஸ் வந்து ஒரு மங்கியை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுது. அந்த மங்கி அங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு கயிறை பிடிக்கிறதுக்காக தாவர மாதிரி இந்த ஷாட்டை வச்சிருக்காங்க. அந்த கயிறை வச்சு இந்த குரங்க காப்பாற்றணும்னு நினைக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ருத்ரா தான். ஏன்னா இந்த ஷாட்ல நீங்க லெஃப்ட்ல ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா அங்க ருத்ரா தான் இந்த கயிறை வந்து ஒரு போட்ல இருந்து தூக்கி போடுற மாதிரி தெரியும். ராமாயணத்துல ராமருக்கு சப்போர்ட்டா அனுமான் இருப்பாரு. அதே மாதிரி இங்க ருத்ராக்கு சப்போர்ட்டா இந்த ஒரு மங்கி இருக்கலாம். என்னோட இன்ஸ்டிங் படி ஆப்பிரிக்கா சீக்வன்ஸ் ஃபுல்லா இந்த மங்கி ருத்ரா கூடவே டிராவல் பண்ற மாதிரியும் காமிக்கலாம். அதனாலதான் எப்படியாவது இந்த மங்கியை காப்பாத்தியே ஆகணும்னு சொல்லி ருத்ரா அவ்வளவு ரிஸ்க் எடுத்து போட்ல இருந்து ஒரு ரோப்பை தூக்கி போடுறாரு. அண்ட் இந்த ஷாட் பாத்தீங்கன்னா இந்த கிளிம்ஸ்ல காமிச்சதுல ரொம்ப முக்கியமான ஷாட்டா நான் பாக்குறேன். ஏங்கிறத நான் ஸ்டோரி ப்ரெடிக்ஷன்ல சொல்றேன். இந்த இடத்தோட பேரு உக்ரபதி கேவ்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது வந்து படத்துக்காக ஃபிக்ஷனலா உருவாக்கப்பட்ட ஒரு இடம் தான். ரியாலிட்டில இந்த மாதிரி பேர் கொண்ட ஒரு கேவ் கிடையாது. இந்த கேவ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வனாஞ்சல்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஜார்க்கண்ட் ஸ்டேட்டுக்கு ஜார்க்கண்ட்னு பேர் மாத்துறதுக்கு முன்னாடி வனாஞ்சல்ன்ற பேர் தான் வச்சிருந்தாங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சிலையை காமிச்சிருக்காங்க. இது யாரோட சிலைன்னு பாத்தீங்கன்னா சின்னமஸ்தா தேவின்ற ஒரு கடவுளோட சிலை. பார்வதி தேவியோட ஒன் ஆஃப் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இந்த சின்னமஸ்தா தேவி. பார்வதி தேவிக்கு வர்ணினி அண்ட் தாகினி அப்படின்னு ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேர் கூட பார்வதி தேவி பேசிக்கிட்டு இருக்கும்போது வர்ணினியும் தாகினியும் பசிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பார்வதி தேவி கிட்ட அவங்க ரெண்டு பேருக்கும் சாப்பிட தரத்துக்கு எதுவும் இல்லாத காரணத்தினால ஒரு யூனிவர்சல் மதரா இந்த பசங்களோட பசியை போக்குறதுக்காக அவங்களோட தலையே வெட்டிக்கிட்டாங்க. வெட்டினதுக்கு அப்புறம் அவங்க உடம்புல இருந்து 3 ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் பிளட் வந்துச்சு. இந்த 3 ஸ்ட்ரீம் ஆஃப் பிளட்ல ஒரு ஸ்ட்ரீம் வந்து பார்வதி தேவியோட வாயிலையும் மத்த 2 ஸ்ட்ரீம் ஆஃப் பிளட் வந்து தாகினி வாயிலையும் வர்ணினி வாயிலையும் ஊத்தப்பட்டுச்சு. பார்வதி தேவி அவங்க குழந்தைங்க பசியை போக்குறதுக்காக அவங்க தலையை வெட்டி அவங்க ரத்தத்தையே கொடுத்து பசியை போக்குனதுனால அந்த நிமிஷத்துல இருந்து அவங்க சின்னமஸ்தா தேவியா ஆனாங்க. இந்த ஷாட்ல அப்படியே மேல பாத்தீங்கன்னா ஒருத்தங்க கீழே விழுற மாதிரி காமிச்சிருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம மந்தாகினி தான். அண்ட் அவங்கள காப்பாத்துறதுக்காக இந்த பக்கம் ருத்ராவும் ரெடியா இருக்காரு. இந்த ஷாட்லயும் பாத்தீங்கன்னா கீழே நிறைய பேர் இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ராசை ஷெல்ஃப்லயுமே ருத்ரா கேரக்டரை நிறைய பேர் ஃபாலோ பண்ணி வந்ததை நம்ம பார்த்தோம். இந்த இடத்துலயுமே ருத்ராவை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் வந்திருக்காங்க. அண்ட் கீழே நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா ஒருத்தர் யாகம் பண்ணிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. சின்னமஸ்தா தேவி கிட்ட வேண்டுதல் யாகம் இதெல்லாமே பணக்காரங்க தான் பண்ணுவாங்க. அதுலயும் மோஸ்ட் காமனா எதுக்காக வேண்டுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்தையே ஜெயிக்கணும்ன்ற மோட்டிவ்காக தான் வேண்டுவாங்க. பார்வதி தேவியோட இந்த சின்னமஸ்தா தேவி டிரான்ஸ்ஃபர்மேஷனோட மாரல் என்னன்னு பாத்தீங்கன்னா டெத் இஸ் நாட் தி எண்ட், இட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் another transformation. சோ இந்த ஒரு மாரல் கூட இந்த படத்துக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு பிளாட்டை அப்படியே நீங்க கும்பா கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு பிளாட்டை அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதை நான் ஸ்டோரி ப்ரெடிக்ஷன் அப்போ இன்னும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுக்கு அடுத்து வர ஷாட் தான் இந்த கிளிம்ஸ்லயே ரொம்ப எப்பிக்கான ஷாட். இந்த ஷாட்ல அவங்க என்ன காமிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ராமாயணத்துல வர அந்த லங்கா நகரம் போறதான் காமிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்து ஹனுமான காமிச்சிருக்காங்க. இந்த ஒரு ஷாட்ல விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப பயங்கரமா இருந்துச்சுங்க. ஹனுமார் வந்து ஒரு ஆலமரத்தை பிச்சு ரொம்ப ஆக்ரோஷமா யார் மேலே தூக்கி போடுற மாதிரி காமிச்சிருக்காங்க. அண்ட் இந்த சீன்ல அனுமாரோட வால்ல வந்து ஒரு சேரியட்டை யாரோ ஓட்டிட்டு போற மாதிரி காமிக்கிறாங்க. அது கண்டிப்பா நம்ம ருத்ராவா தான் இருக்கணும். அண்ட் அந்த சேரியட்டுக்கு பின்னாடி நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா ஒரு வீல் சேர் தெரியும். அந்த வீல் சேர்ல இருக்கிறது வேற யாருமே இல்ல, கும்பா தான். ஆமாங்க, இந்த சீன்ல இருந்து நமக்கு கிளியர் அண்ட் கட்டா தெரியுது இவங்க ரெண்டு பேருமே டைம் டிராவல் பண்ணிருக்காங்க. டைம் டிராவல் பண்ணி பல யுகங்கள் தாண்டி திரேத்த யுகாக்கு வந்திருக்காங்க. அண்ட் ருத்ரா வந்து அவரோட சேரியட் மூலமா அந்த வீல் சேரை வந்து கனெக்ட் பண்ணி இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்த ஷாட்ல ராமரை காட்டுறாங்க. ராமர் வந்து கும்பகர்ணனை எய்ம் பண்ணி ஒரு அம்பு விடுறதுக்கு ரெடியா இருக்காரு. இந்த ஒரு ஷாட்டை யூடியூப்ல பார்க்கும்போது நமக்கு இவ்வளவு கூஸ் பம்ஸா இருக்குன்னா தியேட்டர்ல பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ராஜமௌலி சார் மென்ஷன் பண்ண மாதிரியே ராமர் கேரக்டரும் மகேஷ் பாபு தான் பண்றாரு. இந்த இடத்துல ராமரா நிக்கிறது மகேஷ் பாபு சார் தான். கும்பகர்ணன் பாத்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு பெரிய பாறையை ராமர் மேல தூக்கி போட போறாரு. அந்த பாறையை ராமர் மேல விழாம தடுக்கிறதுக்காக ஹனுமார் வந்து ஒரு ஆலமரத்தை பிச்சு கும்பகர்ணன் மேல தூக்கி போடுறாரு. இதெல்லாம் சின்ன சின்ன ஷாட்ஸா பார்க்கும்போது ரொம்ப மைண்ட் ப்ளோயிங்கா இருக்குங்க. அண்ட் அதுக்கு அடுத்த ஷாட்ல பாத்தீங்கன்னா வாரணாசி
மணிகர்ணிகா காட்டை காட்டுறாங்க. இந்த இடத்துல கடலுக்குள்ள இருந்து ஒரு பெரிய பீம் ஆஃப் லைட் வந்து வானத்தை நோக்கி போகுது. இந்த இடத்துல தான் அந்த யுகங்கள் தாண்டி போற கான்செப்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும்னு நினைக்கிறேன். என்னோட இன்ஸ்டிங் படி இந்த மணிகர்ணிகா காட்ல தான் படத்தோட மேஜர் டைம் டிராவல் சீன்ஸ்லாம் நடக்கிற மாதிரி காட்ட போறாங்க. அண்ட் கடைசி ஷாட்ல வந்து பாத்தீங்கன்னா ருத்ராவை காமிச்சிருக்காங்க. அவர் வந்து ஒரு காலமாடு மேல ஒரு திரிசூலை எடுத்துக்கிட்டு வாரணாசி கோயில் விட்டு வெளியே வர மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த ஒரு இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா சிவன் ரெஃபரன்ஸ் தாங்க. அண்ட் இந்த ஷாட் வந்து படத்துல வர போறது கிடையாது. ஜஸ்ட் கிளிம்ஸ்க்காகவே இந்த ஷாட்டை ஸ்பெசிஃபிக்கா எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தோட டைட்டில் கார்டை காமிக்கிறாங்க. வாரணாசி அப்படின்ற இந்த டைட்டில் கார்டுலயே பாத்தீங்கன்னா சம்புவே ஆஸ்ட்ராய்டை காமிச்சிருக்காங்க. படத்துல வந்து இந்த சம்புவே ஆஸ்ட்ராய்டு ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ண போகுதுன்றது இந்த ஷாட் பார்க்கும்போது நமக்கு தெரியுது. இந்த மாதிரி ஒரு கிளிம்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் யாரால தாங்க ஹைப் ஆகாம இருக்க முடியும்? இந்த வாரணாசி படம் வந்து 2027ல தான் ரிலீஸ் ஆக போகுதுன்றது அபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த வாரணாசி படத்தோட கிளிம்ஸை சக்சஸ்ஃபுல்லா டீகோட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த கிளிம்ஸ்ல வந்த ஷாட்ஸை வச்சு என்னோட ஸ்டோரி ப்ரெடிக்ஷனை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். லைஃப்ல ஏதாச்சும் ஒரு வழியில நிறைய காசு சம்பாதிக்கணும்ன்ற ஆசையில இருக்கிறவன் தான் இந்த ருத்ரா. படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்காம பணம் சம்பாதிக்கணும்ன்ற ஆசையோட வாரணாசி சுத்தி இருக்கிற பல இடங்கள்ல டெம்பரரியா வேலை பார்த்துட்டு இருக்கான். இந்த வாரணாசி கோயிலையும் ஒரு டூரிஸ்ட் கைடா அவன் டெம்பரரியா வேலை பார்த்துட்டு இருக்கான். இவன் பணத்துக்காக என்ன வேணா பண்ணலான்ற மென்டாலிட்டியோட இருக்கிற ஒரு கேரக்டர். ஒரு கட்டத்துக்கு மேல இவன் இல்லீகலாவும் பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் இவன் கும்பா அப்படின்ற ஒரு ஆஃப் பேரலைஸ்ட் மில்லியனரை பாக்குறான். கும்பா ருத்ரா கிட்ட என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நீ எவ்வளவு பணம் கேட்டாலும் அதை நான் உனக்கு கொடுக்குறேன், ஆனா அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு வேலையை செஞ்சு முடிக்கணும்னு சொல்றான். வேர்ல்டு மேப்ல சில குறிப்பிட்ட லொகேஷன்ஸை மார்க் பண்ணி இந்த இடங்கள்லாம் பவர்ஃபுல்லான எனர்ஜி சோர்ஸ் இருக்கு, அது எல்லா சோர்ஸையும் வச்சு யுகங்கள் தாண்டி டிராவல் பண்ண முடியும். திரேத்த யுகால வாழ்ற ஒரு சஞ்சீவினால தான் என்னோட பேரலைஸை குணப்படுத்த முடியும். அதனால நீ இந்த மேப்ல குறிச்சிருக்கிற எல்லா இடங்களுக்கும் டிராவல் பண்ணி அங்க இருக்கிற எனர்ஜி சோர்ஸை நீ எனக்காக எடுத்துட்டு வரணும்னு கேட்கறான். அப்ப ருத்ரா பணத்துக்காக ஆசைப்பட்டு நான் இதை பண்றேன்னு சொல்லி ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் தான் ருத்ரா அவனோட டிராவல் ஆரம்பிக்கிறான். முதல் சோர்ஸை ரிட்ரீவ் பண்றதுக்காக அவன் ஆப்பிரிக்காக்கு போறான். ஆப்பிரிக்கால அந்த சோர்ஸை சக்சஸ்ஃபுல்லா ரிட்ரீவ் பண்ணிடுறான். அங்க இருந்து திரும்பி வரும்போது தான் மந்தாகினியை மீட் பண்றான். அப்பதான் ருத்ராக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, மந்தாகினியும் அந்த சோர்ஸ் இருக்க தான் வந்திருக்கானு. அந்த இடத்துல தான் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் நடக்குது. அந்த சண்டைக்கு அப்புறம் தான் மந்தாகினி தான் யாருன்ற விஷயத்தை ருத்ரா கிட்ட சொல்றா. மந்தாகினி ஒரு சீக்ரெட் ஏஜென்ட், அதுவும் அவளுக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்பவே அதிகம். அப்பதான் கும்பாங்கிறவன் யாரு, அவனோட உண்மையான இன்டென்ஷன் என்னன்றத மந்தாகினி ருத்ரா கிட்ட சொல்றா. அந்த சோர்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி அவனால யுகங்கள் தாண்டி டிராவல் பண்ண முடியும். அவன் திரேத்த யுகாக்கு போகணும்னு நினைக்கிறது அங்க இருக்கிற சஞ்சீவி பார்த்து அவனோட பேரலைஸை சரி பண்ணிக்கிறது கிடையாது. திரேத்த யுகத்துல நடந்த முக்கியமான சம்பவங்கள் எல்லாத்தையும் நடக்க விடாம இந்த ஒட்டுமொத்த மித்தாலஜியுமே மாத்தி எழுதி டைமை கண்ட்ரோல் எடுக்கிறது தான் அந்த கும்பாவோட உண்மையான நோக்கங்கிறதையும் மந்தாகினி ரிவீல் பண்றா. அது மட்டும் இல்லாம அந்த எல்லா சோர்ஸையுமே கும்பாக்கு முன்னாடி நாம எடுத்தாகணும்ன்ற விஷயத்தையும் ருத்ரா கிட்ட சொல்றா. இந்த விஷயம் எப்படியோ கும்பா காதுக்கு போயிருது. அதுக்கப்புறம் தான் கும்பா அவனோட ஆர்மி அனுப்பி ருத்ராவை சேஸ் பண்றான். இந்த காரணத்தினால தான் கிளிம்ஸ்ல காமிச்ச எல்லா ஷாட்ஸ்லயுமே ருத்ராவை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் வரதை பார்க்க முடியும். ஆனா ஆப்பிரிக்கா ஷாட்ஸ்ல ருத்ராவை மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா ஆப்பிரிக்கா சீக்வன்ஸ் அப்போ ருத்ரா கும்பா கீழே வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. அதனால தான் ஆப்பிரிக்கா சீக்வன்ஸ்ல அவனை ஃபாலோ பண்ணி யாருமே வரல. அதுக்கப்புறம் ருத்ராவும் மந்தாகினியும் சேர்ந்து சில சோர்ஸை கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு விஷயமே தெரியுது. இவங்க கலெக்ட் பண்ண வேண்டிய கடைசி சோர்ஸ் இந்தியால இருக்கு. அதுவும் இந்தியால எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வாரணாசி கோயிலுக்கு கீழே இருக்கிற ஒரு குகையில தான் இருக்கு. இந்த விஷயம் கும்பாக்கு தெரிய வந்து கடைசி சோர்ஸை எப்படியாச்சும் எடுத்தே ஆகணும்னு சொல்லி ஒரு பக்கம் மந்தாகினி அண்ட் ருத்ரா வராங்க, இன்னொரு பக்கம் கும்பாவோட ஆர்மியே வருது. இந்த வாரணாசி கோயிலுக்கு கீழே இருக்கிற கேவ் தான் உக்ரபதி கேவா இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. மந்தாகினியோட கேரக்டர் ரிவீல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல பாத்தீங்கன்னா அவங்க ஷூட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அந்த போஸ்டர்ல இருக்கிற பேக்ரவுண்டும் உக்ரபதி கேவோட பேக்ரவுண்டும் கிட்டத்தட்ட சிமிலரா தான் இருக்கும். அண்ட் அந்த போஸ்டர்லயே நீங்க ரைட் சைடுல ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா கும்பாவோட ஆளுங்க நின்னுட்டு இருக்க மாதிரி தெரியும். சோ அந்த இடத்துல ஒரு பெரிய ஆக்ஷன் சீக்வென்ஸ் நடக்குது. அந்த சீன்ல தான் மந்தாகினி மேல இருந்து கீழே விழுறாங்க. ருத்ராவும் அவங்களை காப்பாத்துறதுக்காக ஜம்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு. இது அந்த கிளிம்ஸோட உக்ரபதி கேவ் ஷாட்லயே காமிச்சிருப்பாங்க. அந்த சீன்ல தான் மந்தாகினியை காப்பாத்துறது மட்டும் இல்லாம அந்த கடைசி சோர்ஸையுமே ருத்ரா சக்சஸ்ஃபுல்லா ரிட்ரீவ் பண்ணிடுறாரு. அப்பதான் அந்த இடத்துக்கு கும்பாவே டைரக்டா வந்துடுறாரு. அந்த இடத்துல தான் கும்பாக்கும் ருத்ராக்கும் ஒரு ஃபைட் சீக்வென்ஸ் நடக்குது. இந்த ஃபைட்டுக்கு நடுவுல ருத்ரா தோக்குற நிலைமையில இருக்காரு. அப்போ ருத்ரா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அது எல்லா சோர்ஸையுமே ஆக்டிவேட் பண்றது மட்டும் இல்லாம ஒரு பெரிய டைம் போர்ட்டலே ஓபன் பண்றாரு. அந்த போர்ட்டல் ஓபன் பண்ற சீன் தான் இந்த மணிகர்ணிகா காட் ஷாட்டா இருக்கணும். இந்த போர்ட்டல் மூலமா தான் அங்க இருக்கிற எல்லாருமே வாரணாசில இருந்து திரேத்த யுகாக்கு போறாங்க. இவங்க திரேத்த யுகாக்கு டிராவல் பண்ணி போன அந்த டைம்ல தான் அங்க யுத்த காண்டம் நடந்துட்டு இருக்கு. அந்த வார் சீக்வென்ஸ் தான் இந்த லங்கா நகரம் ஷாட்ல காமிச்சிருக்காங்க. ருத்ராங்கிறவன் போர்ட்டல் ஓபன் பண்ணி திரேத்த யுகாக்கு வந்த விஷயமும் கும்பாவுடைய காஸ்மிக் இம்பேலன்ஸ் இன்டென்ஷனும் ருத்ராக்கும் ராமருக்கும் இருக்கிற அந்த சோல்ஃபுல் கனெக்ட்டுமே ராமருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அப்பதான் வானரர்கள் உதவியோட கும்பா அண்ட் கும்பாவோட ஆர்மியை டிஃபீட் பண்றான் ருத்ரா. ருத்ரா கும்பாவை டிஃபீட் பண்ற அதே டைம்ல தான் அந்த பக்கம் ராமர் கும்பகர்ணனையும் டிஃபீட் பண்றாரு. இந்த சீக்வென்ஸ்ல ராமரா வர போறதும் மகேஷ் பாபு சார் தான். ராமரை எனக்கு தெரிஞ்சு கிளைமேக்ஸ்ல தான் காட்ட போறாங்க. அதுவும் கொஞ்ச நேரம் தான் காட்ட போறாங்க. மேபி இந்த இடத்துல ருத்ராக்கும் ராமருக்கும் ஒரு சின்ன கான்வர்சேஷன் நடக்கிற மாதிரி கூட சீன் வைக்கலாம். அதுக்கப்புறம் ராமர் திரும்ப ருத்ராவை பிரசன்ட் டைம்ல அனுப்பிச்சு விடுறாரு. இந்த மாதிரி காஸ்மிக் இம்பேலன்ஸ் பிரச்சனைகள்லாம் திருப்பி நடக்காத மாதிரியும் பாத்துக்கிறாரு.
வாரணாசியில இருந்த பணத்துக்காக என்ன வேணா பண்ணலாங்கிற ஒரு கரெக்டான ஆளு இப்போ வாரணாசியையும் அந்த ஒட்டுமொத்த டைம்லைனுக்குமே அவன் தான் கார்டியனா இருக்கான், அவன் தான் பாத்துக்கிறான்ற மாரல் சொல்லியும் இந்த படத்தை முடிக்கலாம். இதுதான் இந்த வாரணாசி கிளிம்ஸை பொறுத்த வரைக்கும் என்னோட டிகோடிங் அண்ட் ஸ்டோரி ப்ரெடிக்ஷன். இந்த மாதிரி இன்னும் டிகோடிங்ஸ் அண்ட் ஸ்டோரி ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து இன்னொரு அமேசிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.